வணக்கம். வணக்கம். இது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் AM அஸ்கர், நான் சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மாளிகாவத்தையில் நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் மரணம், 4 ஆபத்தான நிலையில், 6 பேர் கைது. இடைத்தரகரை அகற்றிவிட்டு ஔடத விநியோகத்தை சீர்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை. இன ஒற்றுமைக்கு சிறந்த உதாரணம். தமிழ் யுவதியை காப்பாற்றுவதற்காக நீரில் குதித்த முஸ்லிம் இளைஞன் மரணம். போலீஸ் அதிகாரியின் துணிகர செயலால் யுவதி மீட்கப்பட்டார். வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை, 61 வரை அதிகரிப்பு. அமைச்சரவை அனுமதி. இன்றைய தினத்தில் மாத்திரம் 20 பேருக்கு பூரண சுகம். இதுவரை 604 கொரோனா நோயாளிகள் வீடுகளுக்கு அனுப்பி வைப்பு. இன்று வரை இனங்காணப்பட்ட நோயாளிகளின் தொகை 1045. மரணித்து போன பாராளுமன்றத்திற்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியாது. ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா நீதிமன்றில் ஆணித்தரமாக வாதம். சந்தையில் அரிசி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் ஆலை மாபியா தொடர்பில் கடும் ஐயம். கொரோனாவினால் மூடி மறைக்கப்பட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிரான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பமாகும் அறிகுறி. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். மாலிகாவத்து ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு அருகில் ஏற்பட்ட நெரிசலில் 3 பெண்கள் உயிரிழந்ததுடன் 80 காயமடைந்தனர். இவர்களில் 4 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. இப்பள்ளிவாசலின் அருகில் உள்ள வீடு ஒன்றில் பணம் பங்கிடும் போது நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாளிகாவத்தை ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள வீடு ஒன்றில் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு கொடுப்பனவை வழங்கியுள்ளார். ஒருவருக்கு தலா 5000 ரூபாய் வழங்கப்பட்டதோடு 300க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடியுள்ளனர். இவ்வாறு பெருந்தொகையான மக்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் அளவுக்கு இங்கு வசதி இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இவ்வாறு கொடுப்பனவு வழங்கப் போவதாக போலீசாருக்கோ அல்லது வேறு எந்த தரப்பினருக்கோ அறிவிக்கப்படவில்லை. ஒரே நேரத்தில் ஏராளமானோர் வீட்டுக்குள் நுழைய முற்பட்ட போதே நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த 3 பெண்களுமே 65 வயதுக்கு மேற்பட்ட மூதாட்டிகள் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தின் பின்னர் ஜும்மா மஸ்ஜித் வீதியில் கொழும்பிற்குள் பிரவேசிப்பதற்கும் வெளி செல்வதற்கும் தற்காலிக தடை ஏற்படுத்தப்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து குறித்த வர்த்தகர் உள்ளிட்ட 6 பேர் மாளிகாவத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் குறித்த நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்தார். මෙම ස්ථානය මේ විදිහේ ජනතාව එකරාශී වීමක් இங்கு மக்கள் கூடுவதாகவோ அல்லது பண விநியோகம் இடம்பெறுவதாகவோ மாளிகாவத்தை போலீசுக்கு அறிவிக்கப்படவில்லை. மூடப்பட்ட இந்த கதவுக்குள்ளேயே அனைத்தும் நடைபெற்றுள்ளன. போலீசார் பணம் எடுத்து வந்த வர்த்தகரையும் மேலும் 6 பேரையும் கைது செய்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் இருக்கும் போது இவ்வாறு மக்களை கூட்டியதன் மூலம் சுகாதார ஆலோசனைகள் பின்பற்றப்படவில்லை என்பதற்காகவும் தனிமைப்படுத்தல் சட்டத்தின் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். වැරදි සම්බන්ධනොත් අධිකරණ ක්‍රියාමාර්ග ගැනීමට කටයුතු කරනවා. குறித்த வர்த்தகர் ஒவ்வொரு நோன்பு காலத்தின் போதும் இவ்வாறு நன்கொடை வழங்குவார். இது வருடாந்தம் நடைபெறும் விடயம். ஊரடங்கு சட்டம் மற்றும் தனிமைப்படுத்தல் சட்டங்களுக்கு அமைய இவற்றை செய்திருக்க வேண்டும். அவர் சிறந்த திட்டத்துடன் இதனை செய்திருந்தால் இவ்வனர்த்தத்தை தடுத்திருக்கலாம். மாளிகாவத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இங்கு கூட வேண்டாம் என மக்களுக்கு உத்தரவிட்டார். ஆனால் எமது மக்கள் அதனை எல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். நாங்கள் இதனை நேரில் கண்டோம், மக்களுக்கு எடுத்துரைத்தோம். ஆனால் அவர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. போலீசாரும் இவ்வீதியை உரிய முறையில் தயார்படுத்தியிருந்தனர். சந்தைக்கு வந்த மக்களே இங்கு கூடியிருந்தனர். பணம் வழங்கப்படுவதாக செய்தி பரவியதும் ஏனைய பிரதேச மக்களும் இங்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் இப்பகுதி மக்கள் அல்ல. தலவாக்கலை மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட யுவதி ஒருவரை காப்பாற்ற சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தலவாக்கலை போலீசார் தெரிவித்தனர்.
குறித்த தமிழ் யுவதியை ஆப்டின் ரிஸ்வான் எனும் இரு பிள்ளைகளின் தந்தை காப்பாற்ற சென்ற போதே இவ்வாறு நீரில் மூழ்கினார். தலவாக்கலை ரயில்வே பாலத்தில் குறித்த யுவதி நீர்த்தேக்கத்தில் குதித்துள்ளார். இதனை அவதானித்த 32 வயதான ஆப்தின் ரிஸ்வான் நீரில் குதித்து குறித்த யுவதியை நீருக்கு அடியில் இருந்து மேலே இழுத்த நிலையில் அவர் நீருக்குள் மூழ்கியுள்ளார். இதனை எதேர்ச்சியாக அவதானித்த போலீஸ் அதிகாரியொருவர் பாதுகாப்பு அங்கியை அணிந்து கொண்டு நீர்த்தேக்கத்தில் குதித்து யுவதியை காப்பாற்றியுள்ளார். ஆனால் ரிஸ்வானை அவரினால் காப்பாற்ற முடியவில்லை. சுமார் 200 பேருக்கும் அதிகமானோர் பார்த்துக் கொண்டிருக்க குறித்த இளைஞன் துணிச்சலாக பாய்ந்து அப்பெண்ணை காப்பாற்ற முயன்ற போதும் அவர் நீரில் மூழ்கி மாயமானார். நீரில் மூழ்கிய இளைஞனை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அனுதாபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ඊළ බොත්මලේ වේල්ලට කාන්තාවක් පැනපු බවට තොරතුරක් ලැබුණා. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் யுவதி ஒருவர் குதித்ததாக கேள்விப்பட்டோம். உடனடியாக அங்கு சென்றோம். அவரை மீட்க முயன்றோம். அங்கு எமக்கு முன்னர் ஒரு இளைஞரும் அப்பெண்ணை மீட்பதற்காக நீரில் குதித்திருந்தார். ஆனால் அவர் நீரில் மூழ்கிவிட்டார். 200க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடியிருந்த போதும் எவரும் உதவிக்கு வரவில்லை. நானும் எனது சக அதிகாரி ஒருவரும் பாய்ந்து அப்பெண்ணை காப்பாற்றினோம். இதேவேளை இச்சம்பவத்தை அவதானித்த மற்றொரு பிரதேசவாசி இவ்வாறு தெரிவித்தார். இவ்விடத்தில் தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் கட்டட நிர்மாண பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம். இதன்போது ஒருவர் குதித்து விட்டதாக சத்தம் கேட்டது. நாங்கள் அங்கு ஓடிச் சென்று பார்த்தோம். எல்லோரும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவ்விளைஞர் தான் காப்பாற்றுவதாக தெரிவித்து குளத்தில் குதித்தார். அவருடன் சேர்த்து இன்னொருவரும் குதித்தார். இந்நிலையில் குறித்த யுவதியை நீரின் மேற்குளத்தில் தள்ளிய இளைஞர் திடீரென நீருக்குள் மறைந்து விட்டார். அதன் பின்னர் அவரை காணவில்லை. இடைத்தரகர்கள் இல்லாமல் மருந்து விநியோகத்தை முறையாக முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். அரச ஔடத கூட்டுத்தாபனத்தின் தலைவர்கள் இருவருடன் மருந்து உற்பத்தி, இறக்குமதி மற்றும் விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் மருந்து விநியோக முறை உருவாக்கப்பட்டுள்ள முறை தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அரச மருந்தாக்கற் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன 3 முறைகளின் கீழ் மருந்து விநியோகம் இடம்பெறுவதாக தெரிவித்தார். அதாவது அரசு துறையின் உற்பத்தி, தனியார் துறையின் தயாரிப்பு மற்றும் 2 துறைகளும் இணைந்து செய்யும் இறக்குமதி பற்றி அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் தற்போது 750க்கும் மேற்பட்ட மருந்துகள் பயன்பாட்டில் உள்ளன. இறக்குமதி செய்யப்படும் போது சில மாதங்கள் கடப்பதால் ஒரு சில வேளை தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் தலைவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். மருந்து விநியோகத்தின் போது எவ்வித தட்டுப்பாட்டிற்கும் இடமளிக்க கூடாது என ஜனாதிபதி இதன் போது தெரிவித்தார். முன்னைய வருடத்தின் கேள்வி முறைகளை ஆராய்ந்து அடுத்த வருடத்திற்கான மருந்துகளின் தேவைகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இடைத்தரகர்கள் ஒரு சிலரின் இலாபத்தை கருதாமல் மக்களுக்காக மருந்து உற்பத்தி மற்றும் விநியோகம் இடம்பெற வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஔடத இறக்குமதி மற்றும் விநியோகத்திற்காக இலகுவான முறை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். அனைத்து மருந்துகளும் உயர் தரத்துடன் இருக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி கூறினார். மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுப்பதற்காக பாதுகாப்பான முறையில் இருப்பை பேணுவதன் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுட்டிக்காட்டிய காலாவதியாகும் தினத்தை கணிப்பிட்டு கொள்வனவு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அரச ஔடத கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டாக்டர் உப்பல இந்திரவங்ச இங்கு கருத்து தெரிவிக்கும் போது வைத்தியசாலைகளுக்கு தேவையான 80 வகையான மருந்துகளை தமது கூட்டுத்தாபனம் உற்பத்தி செய்வதாக தெரிவித்தார். சேலேன் உள்ளிட்ட மேலும் பல விநியோகங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கும் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வருடம் ஒன்றிற்கு 130 கோடி ரூபாயினை சேமிக்கலாம். ஊழியர் சேமலாப நிதி, சமுர்த்தி இயக்கத்தின் நிதியை மருந்து தயாரிப்பு தொழிலில் முதலீடு செய்வதற்கான
பெறுவதற்கான வாய்ப்புகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அவ்வாறான முறையொன்று தயாரிக்கப்பட்டால் குறித்த 2 நிதியங்களுக்கும் நிரந்தர வருமானம் கிடைக்கும் என ஜனாதிபதி தெரிவித்தார். கிரிக்கெட் துறை தொடர்பில் தேசிய திட்டம் ஒன்றை வகுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுத் துறையில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே பிரதமர் இவ்வாறு ஆலோசனை வழங்கினார். கிரிக்கெட் விளையாட்டு தொடர்பில் தேசிய செயற்திட்டம் தொடர்பான அறிக்கை ஒன்றை தயாரித்து 1 மாத காலத்திற்குள் தன்னிடம் ஒப்படைக்குமாறும் பிரதமர் இச்சந்திப்பின் போது கூறினார். கிரிக்கெட் விளையாட்டை போன்றே ஏனைய விளையாட்டுகளையும் மேம்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டிய பிரதமர் சர்வதேச ரீதியில் வெற்றி கொள்ளக்கூடிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஹோமாகம பியகம மைதானம் நிர்மாணித்தல் தொடர்பில் இக்கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டது. உத்தேச தியகம கிரிக்கெட் மைதானத்தை நிர்மாணிப்பதற்கு பதில் பாடசாலைகளில் கிரிக்கெட் விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்யவும் வசதிகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் தீர்மானித்தார். சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் கருத்துக்களை பெற்றதன் பின்னரே இவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களான ரொஷான் மகாநாம, மஹேல ஜெயவர்தன, சனத் ஜெயசூரிய, குமார் சங்கக்கார உள்ளிட்ட முன்னாள் வீரர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, திலங்க சுமதிபால் ஆகியோரும் இங்கு கருத்துக்களை முன்வைத்தனர். வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதை 61 வரை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60 61 வரை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. வைத்தியர்கள் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப அதிகாரிகளின் ஓய்வு பெறும் வயதும் இச்சேவையின் முக்கியத்துவம் கருதி அதிகரிப்பதற்காக தீர்மானம் ஒன்றை மேற்கொள்வதற்காக கொமிட்டி ஒன்றை அமைக்க ஜனாதிபதி தீர்மானித்தார். கணனிகளை இலங்கையில் தயாரிப்பதற்காக பிரதமரினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது பல்கலைக்கழகங்களில் விரிவுரைகள் இடம்பெறுவது இல்லை. ஆனால் இணையதளங்கள் மூலம் விரிவுரைகள் இடம்பெறுகின்றன. 130% இணையதளங்கள் மூலம் கல்வி கற்பதில் அசௌகரியங்கள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இவ்விடயம் தொடர்பிலும் நேற்று ஜனாதிபதி அமைச்சரவை அவதானம் செலுத்தினார். கணனி மற்றும் நவீன கையடக்க தொலைபேசிகள் அற்ற இணையதளம் மூலம் கல்வி கற்கும் தேவையானோருக்கு கணனிகளை இங்கு உற்பத்தி செய்ய துரித திட்டம் ஒன்றை வகுக்குமாறு ஜனாதிபதி தனது செயலாளருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி லேகாந்துமாட்ட உபதேசம் துன்னா. கொரோனா வைரஸினால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு அரசாங்கம் வழங்கிய 5000 ரூபாவை ஜூன் மாதத்தில் வழங்குவது தொடர்பிலும் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. ஜூன் மாதத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டுமா என்பதை ஆராய வேண்டும் என்பதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கருத்தாகும். நாங்கள் எவ்வளவுதான் கருணை அடிப்படையில் செய்தாலும் தேர்தல் ஆணைக்குழு அதனை அரசியல் நோக்கம் கொண்டது என கொள்ளலாம். அரசாங்கம் என்ற வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கருத்துக்கு மதிப்பளித்து ஜூன் மாதத்தில் இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை அமைச்சரவையின் மூலம் அறிவிக்குமாறு எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதமளவில் தேர்தல் நடந்துவிடும் என அவர் கருதலாம். அவ்வாறு நடந்தால் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. அதனைத் தொடர்ந்து வரும் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும். பாராளுமன்றம் கலைப்பு மற்றும் தேர்தலை நடத்துவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணை நாளைய தினத்திற்கு உச்ச நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தரணி பி ஜெயசுந்தர சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தனது வாதத்தில் தற்போதைய அரசாங்கம் கொரோனா வைரஸை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியிருப்பதால் மனுதாரர்கள் குறிப்பிட்டமையை போன்று பழைய பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்ட வேண்டிய தேவையில்லை என சுட்டிக்காட்டினார். மரணித்துவிட்ட பாராளுமன்றத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். அரசியல் கொடுக்கல் வாங்கலின் ஒரு பலனாகவே இவ் அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிடும் நபர்களில் அநேகமானோரை மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். எப்பாடு பட்டேனும் பாராளுமன்றத்தில் நுழைய வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கம் என ரமேஷ் டி சில்வா வாதாடினார். காலாவதியான பாராளுமன்றம் ஒன்றை மீண்டும் கூட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். சட்டத்துக்கு அர்த்தம் கற்பிக்கும் போது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவ்விடயம் இடம்பெற வேண்டும் எனவும் அவர் எடுத்துரைத்தார். அரசாங்க விடுமுறை தினத்திலேயே வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் அளித்த ரமேஷ் டி சில்வா
வேட்பு மனுக்களுக்கான தினத்தை தீர்மானிப்பது ஜனாதிபதி அல்லது தேர்தல் ஆணையாளரின் தேவைக்கு ஏற்ற விதத்தில் இடம்பெறுவதில்லை எனவும் அது பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளின்படி நடைபெறும் ஒரு விடயம் எனவும் தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தல் சட்டமூலத்தின் 10வது சரத்தின் பிரகாரம் விடுமுறை நாட்களில் அதாவது போயா தினத்தன்றும் கூட வேட்பு மனுவை ஏற்றுக்கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தனது வாதத்தில் தெரிவித்தார். விடுமுறை தினம் ஒன்றில் வேட்புமனு ஏற்றுக்கொள்வது தொடர்பில் எந்த ஒருவரும் அப்போது முறைப்பாடுகள் செய்யவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நிதி தொடர்பான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்ட வேண்டும் என தெரிவித்து வரும் விடயங்கள் தொடர்பில் கருத்து கூறிய ரமேஷ் டி சில்வா பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிணைந்த நிதியத்தில் இருந்து நிதியை பெற்றுக்கொள்வதற்கு ஜனாதிபதிக்கு முழுமையான அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆகவே நிதியை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டிய தேவை எதுவும் இல்லை எனவும் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தெரிவித்தார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு 3 மாத காலத்துக்குள் பாராளுமன்றம் கூட்டப்படாமையினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக அறிவிக்க வேண்டும் என கோரி ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலராஜ் காரியவாசம் உச்ச நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பாராளுமன்றத்தை கலைத்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரி இம்மனுவின் மூலம் அகிலராஜ் காரியவாசம் கேட்டுக் கொண்டுள்ளார். 8வது பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் 9வது பாராளுமன்றத்தை தெரிவு செய்வதற்கான பொதுத் தேர்தலை ஜூன் மாதம் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தினமானது பாராளுமன்றத்தை கலைத்த நாள் முதல் 3 மாதத்தின் பின்னரான ஒரு தினம் என்பதால் தேர்தல் ஆணைக்குழுவின் தீர்மானம் சட்டவிரோதமானது என மனுதாரர் தனது 604 கொரோனா நோயாளிகள் தற்போது சுகமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறி சென்றுள்ளனர். இன்றைய தினமும் 20 பேர் சுகமடைந்ததாக தொற்று நோய் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 237 கடற்படை வீரர்களும் சுகமடைந்துள்ளனர். நானூற்று 32 கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் தேசிய தொற்று நோயில் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 139 பேர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். 1045 கொரோனா தொற்றாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார ஊக்குவிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாவர். வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த கடற்படை வீரர்கள் 16 பேர் PCR சோதனைக்குட்படுத்தப்பட்டு வெளியேறி சென்றனர். ஹோமாகம வைத்தியசாலையிலிருந்து 7 பேரும், முல்லேரியா வைத்தியசாலையிலிருந்து 4 பேரும், தேசிய தொற்று நோயில் நிர்வாகத்தில் இருந்து 3 பேரும், வெளிக்கந்த வைத்தியசாலையிலிருந்து 2 பேரும் இவ்வாறு வெளியேறி சென்றனர். சமூகத்தில் இருந்து நோயாளிகள் எவரும் இதுவரை இனம் காணப்படவில்லை என்ற போதிலும் தொடர்ந்தும் PCR சோதனைகள் இடம்பெற்று வருவதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 1108 PCR சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மெனிங் சந்தையிலும் கடற்படையினரை அடிப்படையாக வைத்தும் இச்சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் நாட்டின் ஏனைய வைத்தியசாலைகளிலும் PCR சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதேவேளை பூச கடற்படை தனிமைப்படுத்த நிலையத்தில் இருந்து 10 பேர் வெற்றிகரமான தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியேறி சென்றனர். இதன் பிரகாரம் இதுவரை 168 பேர் 22 குழுக்களாக இங்கிருந்து வெளியேறி சென்றுள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் சுவாச நோய்கள் பரவும் அபாயம் அதிகரித்திருப்பதால் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவது கட்டாயம் என தொற்று நோய் ஒழிப்பு பிரிவின் தலைவர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களை ஒரு இடத்தில் தங்க வைக்கும் போது தனிநபர் இடைவெளியை பேணுவதில் சிக்கல் ஏற்படுகின்றது. இவ்வாறு தற்காலிகமாக தங்க வைக்கப்படும் போது தமது சுகாதாரம் தொடர்பில் அவதானம் செலுத்தாவிட்டால் அது மேலும் பல விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே COVID-19 நோயை இந்த சந்தர்ப்பத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக வெள்ளம் ஏற்படும் போதும் இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைக்கும் போதும் மீட்பு பணியில் ஈடுபடும் போதும் இவ்விடயத்தில் நாம் உரிய அவதானம் செலுத்த வேண்டும். COVID-19 ஒழிப்பு செயலணியின் மீளாய்வு கூட்டம் ஒன்று அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் புதிய வாழ்க்கை பின்னணிக்காக எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றது. COVID-19 வைரஸை தடுப்பதற்கான ஆலோசனை தொகுதியொன்றும் சுகாதார அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 1 மீட்டர் இடைவெளியை பேணுதல், பொது போக்குவரத்தில் பயணம் செய்தல், அடிக்கடி கை கழுவுதல் உள்ளிட்ட சுகாதார பழக்க வழக்கங்கள் தொடர்பில் இவ்வாலோசனை தொகுப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் போது முகக்கவசங்களை அணிவது தொடர்பான பரிந்துரைகளை உருவாக்கவும் இங்கு தீர்மானிக்கப்பட்டது.
அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இத்தூதரகத்தில் பணியாற்றும் 5 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டமையை தொடர்ந்து இவ்வாறு தூதரகத்தை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தூதரகம் மூடப்பட்ட காலப்பகுதியில் SLEMB.abudadi@mfa.gov.lk மின்னஞ்சல் விலாசத்தின் மூலம் அல்லது கட்டணமற்ற தொலைபேசி எண்ணான 8001191119 இலக்கத்தின் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தலாம். அத்துடன் இணையதளம் மூலமும் தொடர்புகளை ஏற்படுத்தலாம் என தூதரகம் தெரிவித்துள்ளது. சுயாதீன தொலைக்காட்சியின் ஃபேஸ் டு ஃபேஸ் விசேட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உபத்தலைவர் பேராசிரியர் மனுஜ வீரசிங்க படிப்படியாக நாடு திறக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். ஒரு நாட்டை நீண்ட காலத்துக்கு லாக்டவுன் செய்ய முடியாது. நாட்டின் பொருளாதாரம் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே அனைத்து விடயங்களும் உள்ளடக்கப்படுகின்றன. பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் போது சுகாதாரத்துறை முடங்கும். அதனால் 2 மாதங்கள் நாடு மூடப்பட்டது. அதன் மூலம் 32, 33 கொத்தனியாக இந்த நோய் மாறியமை 1 வரை எம்மால் குறைக்க முடிந்தது. ஆகவே படிப்படியாக நாட்டை நாம் திறக்க வேண்டும். அதுதான் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறு நாடு திறக்கப்படும் போது மக்களுக்கும் பொறுப்புகள் உண்டு. சுகாதார நடைமுறைகளை அவர்கள் உரிய முறையில் பின்பற்ற வேண்டும். அத்துடன் சுகாதாரத்துறையினரும் தொடர்ந்து மக்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வர வேண்டும். நாம் 2 மாதங்கள் நாட்டை மூடினோம். தற்போது நாட்டை திறக்க வேண்டிய காலம் வந்துள்ளது. இதுதான் நாட்டின் பிரஜை என்ற வகையிலும் தொற்றுநோய் நிபுணர் என்ற வகையிலும் எனது தனிப்பட்ட கருத்தாகும். இதேவேளை கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கும் நாட்டிற்கும் ஆசி வேண்டி காவத்தை அவுப்பை தலுக்கலை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேட ஆசிர்வாத பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய நிர்வாக சபை மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் இப்பூஜைகள் இடம்பெற்றன. யுத்தத்தில் வெற்றி பெற்ற படை வீரர்களை நினைவு கூர்ந்த விசேட சொற்பொழிவொன்றும் துவா பிரார்த்தனையும் கிண்ணியா பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. விசேட துவா பிரார்த்தனையை மௌலவி முகமட் நடத்தினார். அரிசி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தாமல் சந்தைகளுக்கு அரிசியை விநியோகிக்குமாறு அமைச்சர் SM சந்திரசேன ஆலை உரிமையாளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதேவேளை ஆலை உரிமையாளர்கள் கட்டுப்பாட்டு விலைக்கு சந்தைக்கு அரிசியை விநியோகிப்பதில்லை என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். கோவிட்-19 வைரஸ் நாட்டில் பரவ ஆரம்பித்தமையை தொடர்ந்து சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் அதிகரிப்பு காணப்பட்டது. இதனால் அரிசி, பருப்பு, செமன் ஆகிய பொருட்களுக்கு அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயித்தது. இதன் பிரகாரம் 1 கிலோகிராம் கீரி சம்பாவுக்கு 125 ரூபாய் சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டது. நாடு மற்றும் சம்பாவிற்கு 90 ரூபாவும், வெள்ளை மற்றும் சிவப்பு பச்சை அரிசிக்கு 85 ரூபாவும் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டன. இதேவேளை அண்மைய நாட்களில் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் உள்ள மொத்த விற்பனை நிலையங்களை சுற்றி வளைத்தனர். இதன்போது கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலையில் அரிசியை விற்பனை செய்த மற்றும் அரிசியை பதுக்கி வைத்திருந்த வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது ஒரு சில பகுதிகளில் சம்பா மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் தேவையான அரிசிக்காக கொள்வனவு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதும் அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என அரிசி வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் பெற்றுக்கொள்ளும் அரிசிக்கு அதிக விலையை செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். அரிசிக்கு தட்டுப்பாடு இருந்த போதும் கீரி சம்பா போதிய அளவு இருப்பதாக வர்த்தகர்கள் கூறுகின்றனர். මේ නාඩු විකුණන්නේ නැත්තේ ඔයාලා? නාඩු ඉකොනොමියට නෑ 90 පාලන විල මොනවලුත් නෑ කරන්නේ. හාල් නෑ අපේ ළඟ නාඩු නෑ සම්බා නෑ. තියෙන්නේ කැකුළුයි කැකුළු සම්බයි. ඕම් තියෙන්නේ බඩු. දැන් මොකද්ද මේ හේතුව? හේතුව ඇවිල්ලා මේ හාල් මාෆියාව. හාල් නෑ. වැඩි මිලටත් හාල් නෑ. ඒකයි කරන්නේ. ஜனாதிபதிக்கும் அரிசி ஆலையின் உரிமையாளர்களுக்கும் இடையில் ஏப்ரல் 9ஆம் தேதி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிப்பதற்காகவே இச்சந்திப்பு இடம்பெற்றது. பொடி மோல்வல்ට වී නැහැයි කියලා කියනවනේ. මේ මොකද අනිත් ඒවයින් වී ඔක්කොම අරගෙන අතක ජනාධිපතිතුමනි මම හිතනවා වී වල තත්ත්වය දැන්ට වී සේරම තියෙන්නේ මුදල් ළඟ. ඒකසේ දැන් ගියොත් එහෙම පෙච් ලෝන් අරන් තියෙනවාසේ බැංකුව වලින් ඒකල මේ මුදලාල්ලා මේ වී ටික තියාගෙන ඉන්නවාස. ඒක තමයි ඇත්ත කතාව. නාඩු ගත්තා රතු නාඩු සුදු නාඩු හැම ජාතියෙම තියෙනවා. යාපනයේ කොච්චර හාල් තියෙනවද? කිල්ලොච්ච හාල් කොච්චර තියෙනවද? පොළොන්නරුවේ කොච්චර තියෙනවද?
තියෙන්නේ කොයි කබඩාවලද තියෙන ප්‍රමාණය මොනවද කවද්ද ගත්තේ ඒ ස්ටෝක්ස් තව කොච්චර දාන්න පුළුවන්ද මේ සියලු තොරතුරු අපි සතුව තියෙනවා අපේ டேட்டாபேஸ் එකේ. அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் அமைச்சர் SM சந்திரசேனவும் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ඉදිරි මාස 4කට ප්‍රමාණවත් 4 மாதங்களுக்கு தேவையான நெல் கையிருப்பில் உள்ளது. இது சந்தைக்கு அனுப்பப்படாமையின் காரணமாகவே இப்பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. விரைவில் நெல்லை சந்தைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். කඩිනමින් එම වීතෝක වෙළඳපොළ නිකුත් කරන්නට කටයුතු කරන්න. අමාරු අවස්ථාවන් ජනතාව அரிசியை வர்த்தகர்களுக்கு அரசின் கட்டுப்பாட்டு விலைக்கு வழங்க வேண்டும். மோசடியில் ஈடுபட வேண்டாம். அரசாங்கம் அரிசி ஆலைகளை ஏற்படுத்தி ஏகபோகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை நாம் விரைவில் செய்வோம். வசந்தத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.